தொடர்ந்து சில ஆண்டுகளா ஈஸ்வரஞ்சி மூலமா அவங்க கூட எனக்கு ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கு. சில பேரு கூட நம்ம பல ஆண்டுகள் பழகிருப்போம், ஆனா அந்த நெருக்கம் அவ்வளவு வந்திருக்காரு. சில பேரு கூட கொஞ்ச நாள் தான் பழகிருப்போம், அது இயற்கையாவே அந்த நெருக்கம் அதிகமாயிடும். அப்படி அந்த நெருக்கம் இந்த குடும்பத்தை சார்ந்த உங்க எல்லார்ட்டையும் எனக்கு உணர்ல நான் முதல்ல உங்களோட அன்புக்கு மனமார்ந்த நன்றிகள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க. 3 மாசம் இந்த கையெழுத்து இயக்கம், மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாசத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1 கோடி பேரிட்ட கையெழுத்து வாங்கி இந்தியாவோட ஜனாதிபதி இருக்கிறாங்களே டெல்லியில, அவங்களுக்கு அனுப்பி ஒரு திட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டுக்க போறோம். இந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு காமிச்சாதான் அவங்க தீவிரமான முடிவு எடுப்பாங்க. எதுக்காக இந்த கையெழுத்து இயக்கம்? 2014 பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில தேர்தலை சந்திக்கும் போது தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்தியாவில் அது காஷ்மீரா இருக்கலாம், இல்ல தமிழ்நாடா இருக்கலாம், எல்லா மாநிலத்திலையும் நாடு முழுவதும் உலக தரத்திலான கல்வியை கொண்டு வருவோம். உலகம் எங்கெங்கயோ மாறிட்டு இருக்கு, இப்ப நம்ம மட்டும் பின்தங்கி இருக்க முடியாதுல்ல. நாளைக்கு நம்ம குழந்தைகளும் வந்துட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு குழந்தைகள் கூட போட்டி போட்டு ஒரு வேலை வாங்கணும், ஒரு தொழில் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல பள்ளிக்கூடத்துல நல்ல கல்வி கொடுக்கணும். அவங்க எல்லாம் அட்வான்ஸ்டு கல்வி கொடுக்கும் போது நாம மட்டும் கொஞ்சம் தரம் தாழ்ந்த இல்ல பழங்காலத்து கல்வி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு அந்த மாணவர்கள் கூட நம்மளால போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இதை செய்யும் சொன்னாரு. ஆட்சிக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன செஞ்சாருன்னா 2019 டாக்டர் கஸ்தூரி ரங்கன் ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்காவோட நாசான்னு சொல்லுவாங்க, இந்தியாவில இஸ்ரோன்னு சொல்லி பேரு, ஒரு சயின்டிபிக் அமைப்பு, விஞ்ஞான அமைப்பு. அதுல நம்ம அப்துல் கலாம்லாம் வேலை பார்த்தாங்க. அந்த விஞ்ஞான அமைப்போட தலைவரா இருந்தவர் டாக்டர் கஸ்தூரி ரங்கன். அவரு விஞ்ஞானி. அவரு தலைமையில உலக தரத்திலான பேராசிரியர்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி போல பல்கலைக்கழகங்களோட துணை வேந்தர்கள், இப்ப மேத்தமெட்டிக்கல் விசாரணை சொல்லி நம்ம கணித மேதை ராமானுஜம் சொல்றோம்ல, நம்ம கும்பகோணத்துல இருந்தாருன்னு, அவரு போன்ற மிகப்பெரிய கணிதவியலாளர்கள், இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு குழு போட்டு நம்ம நாட்டு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய, காலேஜில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உலக தரத்திலான கல்வி கொடுக்கணும், எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எங்களுக்கு அலசி ஆராய்ச்சி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் ஒரு கமிட்டி போட்டாங்க. 2017 போட்ட அந்த கமிட்டி 2019 அவங்களோட ரெக்கமெண்டேஷன் 2 வருஷம் உலகம் முழுவதும் போறாங்க. நம்ம நாட்டுல சட்டத்தை ஏற்றுறதுக்கு அண்ணன் அம்பேத்கர் தலைமையில ஒரு குழு போட்டு அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாத்தையும் படிச்சு நமக்கு ஒரு நல்ல சட்டத்தை கொடுத்தாங்க. நாடு விடுதலை அடைஞ்சப்பறம் 1950 இருந்து அதான் நம்ம கடைபிடிக்கிறோம். அதே போல கல்வி திட்டம் சிறப்பா இருக்கணும்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி முறையெல்லாம் அலசி ஆராய்ச்சி அதுல எது பெஸ்டோ அதை நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 2 வருஷம் வேலை பார்த்து இந்த சஜஷன் கொடுத்தாங்க. அதுல பல்வேறு ஆலோசனைகள் உண்டு. அதுல ஒரு ஆலோசனை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு நிறைய மொழி தெரிஞ்சாதான் மாணவர்களுக்கு நல்லது. உங்களுக்கு விவரம் தெரியும், அதை சொல்றதுக்கு தமிழ்ங்கிற மொழி தெரிஞ்சாதானே என்கிட்ட சொல்ல முடியும். ஐயா உங்க பேர் என்னன்னு கேக்குறேன், உங்களுக்கு தெரியும், உங்க பேர் உங்களுக்கு தெரியாம இருக்காது, உங்களுக்கு தமிழ் தெரியறதால தமிழ்ல சொல்றீங்க. இதே நான் இப்ப வந்துட்டு பிரான்ஸ் நாட்டுல இருக்கக்கூடிய பிரெஞ்சு மொழியில உங்க பேர் என்னன்னு கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன்னே உங்களுக்கு புரியாது, சொல்லவும் முடியாது. மொழி நிறைய தெரிஞ்சிருந்தா நல்லது. சரி, அடிப்படையா எத்தனை மொழி சொல்லி கொடுக்கலாம்? குறைந்தபட்சம் 3 மொழி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த விஞ்ஞானி வந்துட்டு சஜஷன் கொடுக்கிறார், ஆலோசனை. அந்த 3 மொழி என்னென்ன? அவங்களும் அவங்களோட தாய்மொழி முதல்ல கத்துக்கணும். நம்ம தாய்மொழி தமிழ், கட்டாயம் தாய்மொழி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணும். அடுத்தது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு மக்கள் கூட பேசுறதுக்கு இங்கிலீஷ், அது கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். 3ஆவதா நம்ம நாட்டுல தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஒரியா, குஜராத்தி, மராத்தி, பங்காளி அப்படின்னு நிறைய மொழிகள் இருக்குல்ல. ஒரு மாணவன் அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 3வது மொழியை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சட்டம் வருது. இன்னும் சொல்ல போனா அந்த விஞ்ஞானி இருக்கிறாரே 3வது மொழியா ஹிந்தி கத்துக்கணும்னு சொன்னாரு.
மோடி இதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு, இந்தின்னு கட்டாயப்படுத்தாதீங்க. இந்தியாவுல எத்தனையோ மொழி இருக்கு, அதுல ஏதாவது ஒரு மொழிய மூன்றாவது மொழிய மாணவன் கத்துக்கட்டும். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இல்லங்க நான் வேலை இங்க வந்துட்டு படிச்சு முடிச்சு பெங்களூர்ல தான் நான் வேலை பார்க்க போறேன். பெங்களூர் வந்துட்டு கர்நாடகா, அங்க கன்னடம் தான் பேசுறாங்க, எனக்கு எதுக்கு ஹிந்தி? நான் கன்னடம் படிக்கணும் நான் ஆசைப்பட்டானா கன்னடம் படிக்கட்டும். ஹைதராபாத்ல இன்னைக்கு சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் இருக்கிறான். நான் ஹைதராபாத்ல வேலை பார்க்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் இப்பவே முடிவு பண்றான். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஹைதராபாத்ல தெலுங்கு, அப்ப நான் தெலுங்கு படிக்கிறேன். யாராச்சும் ஒருத்தன் நான் டெல்லிக்கு வேலை பார்க்கணும் ஆசைப்படுறான், அப்ப வேணா ஹிந்தி கத்துக்கிட்டு போறான். மாணவனுக்கு பிடிச்சதை அவன் கத்துக்கிட்டோம், ஹிந்தின்னு நீங்க திணிக்காதீங்க அப்படின்னு மோடி மாத்தினார். ஆனா 1968 1986 அப்ப வேற எந்த கட்சி நாங்க அரசியல் பேசல, இது நம்ம மாணவர்களோட எதிர்காலங்கிறதுக்காக சொல்றேன். வேற கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது மூன்றாவது மொழியா கண்டிப்பா ஹிந்தின்னு சொன்னாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. இப்பவும் பாரதிய ஜனதா கட்சியில நாங்க என்ன சொல்றோம், மூன்றாவது மொழியா ஹிந்தி தான் படிக்கணும்னு சொன்னா எதிர்த்து நம்ம போராடணும். நான் என்ன படிக்கணும்னு நீங்க தீர்மானிக்க கூடாது, திணிக்க கூடாது. மோடி இதுல திணிக்கல. அவர் என்ன சொல்றாரு, மாணவர் பிடிச்ச மூன்றாவது மொழியை கத்துக்கிட்டாரு. இத நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்துல கேரளாவில ஒத்துக்கிறாங்க, ஆந்திராவில ஏத்துக்கிட்டாங்க, கர்நாடகாவில ஏத்துக்கிட்டாங்க, மோடியோட குஜராத்ல ஏத்துக்கிட்டாங்க, மும்பை இருக்கக்கூடிய மகாராஷ்டிரல ஏத்துக்கிட்டாங்க, டெல்லியில ஏத்துக்கிட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப நீங்க வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து வேலை பாக்குறாங்கல்ல, டெல்லியில மட்டுமே 15 லட்சம் தமிழர்கள் அங்க போய் வேலை பாக்குறாங்க. நம்புவீங்களா? வீடுலாம் அவ்வளவு வந்துட்டு அவ்வளவு பகுதி தமிழர் ஏரியானே சொல்றாங்க. நான் போய் 10 நாள் அங்க தங்கியிருந்தேன். அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க. நாம மூன்றாவதா ஒரு மொழியை கத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. நான் ஒரு மொழியை கத்துக்கிட்டேன்னா அந்த மொழிக்காரனுக்கு நல்லது இல்ல, எனக்கு நல்லது. நான் தெலுங்கு கத்துக்கிட்டேன்னா ஆந்திராவில் உனக்கு எதாச்சும் நடக்க போதா? இல்ல ஆந்திராவில் உள்ளவன் தமிழ் கத்துக்கிறான், அதனால நமக்கா நல்லது நடக்க போது, அவனுக்கு நல்லது நடக்கும். அப்ப நாம இன்னொரு மொழியை கத்துக்கும் போது நமக்கு நல்லது நடக்கும். அதனாலதான் இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, மூன்றாவதா இன்னொரு மொழியை கத்துக்கணும். எல்லாம் ஒத்துக்கும் போது தமிழகத்துல மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஈஸ்வரன் அழகா சொன்னாங்க, பிரைவேட் ஸ்கூல்லுங்க 56 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வெறும் 52 லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. பிரைவேட்டுக்கு போறது ஏழையா பணக்காரங்களா? பணக்காரங்க தான் போறாங்க. நாம ஏன் கவர்மெண்ட்டுக்கு போறோம்? ஈஸ்வரஜி மட்டும் இல்ல, நானும் அப்படித்தான். நான் 1வது இருந்து PhD வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல தான் படிச்சேன். படிச்சுட்டு நான் வேலை பார்த்ததுதான் பிரைவேட், ஆனா படிச்சதெல்லாம் கவர்மெண்ட். பணம் நம்மள்கிட்ட இல்லைன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு போறோம். இப்ப பணக்கார வீட்டு குழந்தை எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு 3வதா எந்த மொழினாலும் கத்துக்கிறாங்க. ஏழைங்க நாம நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் 2 மொழி தான் சொல்லிக் கொடுப்போம்னு சொன்னா இது நியாயமா? இந்த 3வது மொழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் போடணும்ல. வாத்தியாருக்கு சம்பளம் மத்திய அரசாங்கம் தாங்க கொடுக்க போகுது, மாநில அரசாங்கம் இல்ல. புதுசா 3வதா ஒரு மொழி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஸ்கூல்ல தெலுங்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், தெலுங்கு டீச்சர் போடணும்ல. டீச்சரை போடுறதுதான் மாநில அரசாங்கம். அந்த டீச்சருக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கிறது மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அவங்க காசுல டீச்சரை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, எங்க 3வது கொள்கையே வேண்டாம், 3வது மொழி கொள்கையே வேண்டாம்னா பிரைவேட்டுக்கு வேண்டாம், கவர்மெண்ட்டுக்கு வேண்டாம் நியாயம் இருக்குல்ல. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் வேண்டாம், பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டும் எத்தனை மொழினாலும் படிச்சுக்கலாமா? ஏழை வீட்டு பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் கூடாதான். இது சரியில்லை தானே? வேளாண் சொல்லக்கூடிய அத்தனை அமைச்சர்கள், முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவங்க குழந்தைங்க எல்லாம் 3வது மொழி படிக்கிறாங்க. அரசியல்வாதி வீட்டு பிள்ளைங்க, பிசினஸ் மேனோட பிள்ளைங்க, மற்ற பணக்காரங்க வீட்டு பிள்ளைங்க, இவங்க எல்லாமே 3வது மொழி கத்துக்கலாமா? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் 2 மொழிக்கு மேல கத்துக்க கூடாது சொல்றாங்க. இத தனிப்பட்ட முறையில நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு 2 மொழி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததால அந்த 2 மொழி நான் நல்லா பேசுறேன், தமிழ் இங்கிலீஷும். 3வதா ஒரு மொழி சொல்லி கொடுத்திருந்தா நான் 3வது மொழியும் பேசிருப்பேன். டெல்லியில போயிட்டு ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், இல்ல பெங்களூர் போனா கன்னடம் தெரியாம கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அதே வந்துட்டு கவர்மெண்ட்லயும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கம். நாங்க பல பேர்கிட்ட நேரடியா போய் சந்திச்சு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 3வது மொழி சொல்லிட்டு ஹிந்தி தான் திணிக்க போறீங்க அப்படின்றாங்க. திணிக்கிறது இல்ல, மாணவர் பார்த்து முடிவு பண்றது. இல்லன்னா மாநில அரசாங்கமே முடிவு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாடு முழுவதும், சென்னை பக்கத்துல பார்த்தோம்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா, சென்னையில வந்துட்டு நாங்க தெலுங்கு தான் 3வது மொழி. கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்களா, அங்க மலையாளம் தான் 3வது மொழி அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணாருன்னா அதுதான் முடிவு.
முதலமைச்சர் பார்த்து முடிவு பண்ணா அதான் இறுதியானது உறுதியானதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு இந்தி பிடிக்கலன்னா இந்திய சொல்லி கொடுக்காதீங்க, வேற ஏதாச்சும் ஒரு மொழியை சொல்லி கொடுங்க, நம்ம மாணவர்களுக்கு நல்லா இருக்கட்டமே. இப்பங்க இவர் இருக்காரு, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாரு, 3 மொழி படிச்சுட்டாரு, இவரு டிகிரி படிச்சிருக்காரு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், எனக்கு 2 மொழி தான் தெரியுது. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், அதுல கேக்குறான் உங்களுக்கு எத்தனை மொழி வேணும்னு. இவரு ஃபார்ம்ல என்ன எழுதுவாரு, 3 மொழி தெரியும் எழுதுவாரு. நான் என்ன எழுதுவேன், 2 மொழி தெரியும். டிகிரி நானும் பிகாம் இவரும் பிகாம், யாருக்கு நான் வேலை கொடுப்பான்? இன்னொரு மொழி கூடுதலா தெரியுது இல்ல. நீங்க வேற மாநிலத்துல போயிட்டு பிசினஸ் பண்றதுக்கும் வேற ஏதாச்சும் தொழில் பண்றதுக்கும் மொழிங்கிறது ரொம்ப கட்டாயம். சோ ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் சமமான கல்வி கொடுங்கன்னு கேட்டு தான் அரசாங்கத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை நாங்க ஒரு கச்சா மட்டும் வைக்காம எல்லார்ட்டையும் வந்துட்டு கையெழுத்து வாங்கி அது மூலமா அவங்கள்ட்ட ஜனாதிபதி சொல்லி, இங்க பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளோட பெற்றோர்கள் 3வது மொழியா சொல்லி கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்க மாநில அரசாங்கத்திட்ட வலியுறுத்துங்க. அவங்க அரசியலுக்காக சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, தமிழ் காவலர்கள் போல 3வது மொழி வந்துட்டா தமிழ் அழிஞ்சிரும். தமிழ்ல இருந்தாங்க கன்னடமும் மலையாளமும் தெலுங்கு வந்துச்சு. அங்கெல்லாம் கேரளாவில வந்துட்டு 3வது ஒரு மொழி சொல்லிக் கொடுக்கும் போது மலையாளம் அழியல, கர்நாடகால இன்னொரு மொழி சொல்லிக் கொடுக்கும் போது கன்னடம் அழியல, ஆந்திராவில 3வதா இன்னொரு மொழி சொல்லும் போது அங்க தெலுங்கு அழியல. தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ் அழிச்சிருமா? அந்த மொழியோட வீக்கான மொழியா நம்ம மொழி. மோடி உலகம் முழுவதும் சொல்றாரு, உலகத்திலேயே பழமையான மொழி ஆக சிறந்த மொழி தமிழ் மொழிங்கிறாரு. இன்னொரு மொழி வந்தா தமிழ் அழிஞ்சிருமா? நிச்சயமா அழியாது. ஏழை எளிய பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மும்மொழி கல்வி திட்டம். இந்த கொள்கைக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அதுக்காக தான் கையெழுத்து நாங்க கேட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமா நீங்க ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்களை போன்ற பெரியவர்கள் விவரம் தெரிஞ்சவங்க இது எவ்வளவு அவசியங்கிறதை எடுத்து சொல்லி ஆதரவு கொடுக்க வைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாநில தலைவர் அண்ணன் டாக்டர் சாய் சுரேஷ் அவர்கள் உரையாற்றுவார்.